அதாவது மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் சரீர பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக மட்டும்தான். சரீரத்தை தீட்டுப்படுத்தாமலும் பாவம் செய்யாமலும் இருப்பதற்காக தான். இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்து எனப்பட்ட மேசியா, அதாவது யூதருடைய ராஜா வருகிற வரைக்கும் தான் என்று உபாகமம் 18:18 சொல்கிறது. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன், அவருடைய வாயில் என் வார்த்தையை அருளுவேன், அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கொடாதவனை நான் விசாரிப்பேன் என்று உபாகமம் சொல்கிறது. அப்படி வந்த தீர்க்கதரிசி கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இயேசு பேசின வார்த்தையெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தான் குறிக்கிறது. இதனால தான் மத்தேயு 5:2 இயேசு தன் வாய் திறந்து சொன்ன வசனங்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இப்படி இருக்க ஆவியும் ஜீவனுமான வல்லமையும் பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டுவிட்டு மீண்டும் நீங்கள் நியாயப்பிரமாண கிரியைக்குள் செல்வது ஏன்? மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று வசனம் சொல்லியிருக்க இன்னும் ஓய்வு நாளையும் தசமபாகத்தையும் பண்டிகைகளையும் அனுசரிப்பது ஏன்? நியாயப்பிரமாண கிரியைகளின் ஆவிக்குரிய பொருள் கிறிஸ்துவை பற்றினது என தெரிந்திருந்தும் நீங்கள் கிறிஸ்துவின் கிருபையையும் சக்தியையும் விட்டு விலகுவது ஏன்?